அத்தியாயம் 18. இடம் தனியார் மருத்துவமனை, திருநெல்வேலி மாவட்டம். திருவிழா கூட்டம் போல் நிரம்பி வழியும் அந்த தனியார் மருத்துவமனையின் பொதுப்பிரிவு டாக்டராக பணியாற்றும் பாலமுருகன் முன் வைக்கப்பட்டிருந்த தொலைபேசி ஊசி போட்ட குழந்தை போல் சினுங்கியது. டாக்டர், உங்களை பார்க்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து தீரான ஒருத்தர் வந்திருக்கார். ஏதோ ஒரு விஷயமா அர்ஜென்ட்டா உங்ககிட்ட பேசணும்னு சொல்றார் என்று தொலைபேசி வாயிலாக முருகனிடம் தகவலை பரிமாறிக்கொண்டார் அந்த ரிசப்ஷன் பெண்மணி. காரணமே இல்லாமல் தன்னை தேடி ஏன் போலீஸ் வந்துள்ளது என்று சிந்தித்த பாலமுருகன் கூடுதல் டாக்டர் ஒருவரை டியூட்டியில் அமர்த்திவிட்டு ரிசப்ஷனை நோக்கி சென்றார். யார் என்னை தேடி வந்த போலீஸ் அதிகாரி என்று பாலமுருகன் கேட்டபோது ரிசப்ஷன் பெண்மணியின் ஆள்காட்டி விரல் அங்கே அமர்ந்திருந்த தீராவை நோக்கி வழிகாட்டியது. சொல்லுங்க சார், ஐ எம் பாலமுருகன். ஐ எம் தீரா, எஸ்ஐ ஆஃப் பெல்லாரி. சொல்லுங்க சார், என்ன விஷயமா என்ன பார்க்கணும்னு சொன்னீங்க? ஆராதனாவோட அப்பா நீங்க தானே? ஆமாம் சார், நான் தான். என் பொண்ணு தான் ஆராதனா. அவளுக்கு என்ன பிரச்சனை? பதட்டப்படாதீங்க டாக்டர், ஆராதனாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உங்ககிட்ட தான் கொஞ்சம் தனியாக பேசணும். ஹாஸ்பிட்டல் கேன்டீனுக்கு போகலாமா சார்? இல்லை, கொஞ்சம் ப்ரைவேட்டான இடமா இருந்தால் பெட்டர். சரி சார், அப்போ பக்கத்தில் தான் என் வீடு இருக்கு, வாங்க போகலாம். பாலமுருகன் தீராவுடன் வீட்டுக்கு நடந்து செல்லும் போது யார் இந்த நபர், நம்மிடம் ஏன் தனியாக பேச வேண்டும் என்று பல எண்ணங்கள் அவர் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது. எத்தனை சந்தேகங்கள் மனதில் இருந்தாலும் நம் கலாச்சாரத்தின் தொடர்ச்சியாக தீரா தன் வீட்டுக்குள் நுழைந்த உடனேயே கேள்விகள் எதுவும் அவரிடம் கேட்காமல் தன் மனைவியை அழைத்து டீ போட்டு கொண்டு வரச் சொன்னார். அதை தீரா குடித்து முடித்த பிறகுதான் மேற்கொண்டு பாலமுருகன் பேசவே ஆரம்பித்தார். சொல்லுங்க சார், என்ன விஷயமா தனியா பேசணும்னு சொன்னீங்க? ஆனால் பாலமுருகனின் மனைவி அங்கே நிற்பதை கவனித்த தீரா, சார் உங்ககிட்ட தனியா பேசணும் என்று அவர் மனைவியை பார்த்தவாறு கூறினார். அதை புரிந்து கொண்ட பாலமுருகனும் தன் மனைவியை உள்ளே செல்லுமாறு கண்ணசைத்தார். இப்ப சொல்லுங்க சார், நேரடியா விஷயத்துக்கே வர்றேன். ஆராதனா உங்க பொண்ணுன்னு சொன்னீங்களே, அது உண்மையா? தீரா இப்படி ஒரு கேள்வி கேட்ட அடுத்த நொடியே டாக்டர் பாலமுருகனின் இதய துடிப்புகள் அதிகரித்தன. அந்த கேள்வி அவரின் இதயத்தில் எங்கோ குத்துவது போல உணர்ந்தார். இருந்தாலும் சமாளித்து கொண்டு தன் பேச்சை தொடர்ந்தார். ஆமாம் சார், ஏன் இப்படி சந்தேகமா கேட்குறீங்க? என்கிட்ட பொய் சொல்ல வேண்டாம் டாக்டர். ஆராதனாவோட உண்மையான அப்பா அம்மா யாருன்னு எனக்கு தெரியும். இப்போ உங்ககிட்ட இருந்து நான் தெரிஞ்சுக்க வேண்டியது எல்லாம் ஆராதனா எப்படி உங்ககிட்ட வந்தான்னு மட்டும்தான். இதற்கு மேல் உண்மைகளை மறைப்பதில் அர்த்தமில்லை என்று உணர்ந்த டாக்டர் பாலமுருகன், உண்மைதான் சார், அவ என் பொண்ணு இல்லை என்று ஆராதனா தன்னிடம் வந்து சேர்ந்த கதையை கூற ஆரம்பித்தார். 21 வருஷத்துக்கு முன்னாடி நான் சென்னையில் ஒரு சின்ன கிளினிக் வச்சு நடத்திக்கிட்டு இருந்தேன். அப்போ ஒரு நாள் ராத்திரி 8 மணி போல கிளினிக் முன்னாடி ஏதோ ஒரு குழந்தை அழும் சத்தம் கேட்டுச்சு. நான் வெளியே வந்து என்னன்னு பார்த்தேன். என் கிளினிக் வாசல்ல 2 வயசு குழந்தை ஒன்று அழுதுகிட்டு இருந்துச்சு. அந்த நேரம் மழை வேற ரொம்ப அதிகமா பெஞ்சிட்டு இருந்தது. சுத்தி முத்தி பார்த்தேன். குழந்தையை தவிர வேறு யாரும் அங்கு இல்லை. மழை குளிரல இப்படி அந்த குழந்தை கிடக்குதேன்னு பரிதாபப்பட்டு தூக்குனப்பதான் குழந்தையோட உடம்பு அனலாக கொதிச்சது தெரிஞ்சிச்சு. அந்த குழந்தைக்கு என் கிளினிக்ல வச்சே ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன். 2-3 நாள் நானே பார்த்துக்கிட்டேன். ஆனா குழந்தையை தேடி யாருமே வரல. குணமானதுக்கு அப்புறம் என் வீட்டுக்கு குழந்தையை தூக்கிட்டு போயிட்டேன். அப்ப கூட யாராவது குழந்தையை கேட்டு வருவாங்கன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அப்படி யாரும் வரல. கல்யாணம் ஆகியும் ரொம்ப வருஷமா குழந்தை இல்லாம ஏங்கிக்கிட்டே இருந்த எனக்கும் என் மனைவிக்கும் அந்த குழந்தை வீட்டுக்கு வந்ததுல இருந்து ரொம்ப மன அமைதியா இருந்துச்சு. பெண் குழந்தைனால யாரோ வேண்டான்னு விட்டுட்டு போயிட்டாங்கன்னு நினைச்சேன். அதனால நாங்களே அந்த குழந்தைக்கு ஆராதனான்னு பேரை வச்சு நாங்க பெத்த குழந்தையா வளர்த்துக்கிட்டு வர்றோம். இன்னைக்கு வரைக்கும் கூட ஆராதனாவுக்கு இந்த விஷயம் பத்தி எதுவும் தெரியாது. நான் கூட அதை மறந்துட்டேன். நானும் என் மனைவியும் அந்த காலத்திலேயே லவ் பண்ணி வீட்டை விட்டு வெளியே வந்து சொந்த பந்தம் யாரும் இல்லாம வாழ்ந்தவங்க. எங்களுக்கு இன்னைக்கு சொந்தம்னு சொல்லிக்க ஆராதனாவை தவிர வேறு யாரும் இல்லை. தயவு செஞ்ச அவளை எங்ககிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க என்று கதறியல பாலமுருகன் வயது வித்தியாசம் பார்க்காமல் தீராவின் காலிலே விழுந்து கெஞ்சினார். பாலமுருகன் தன் கால்களில் விழுந்ததில் மனமுடைந்து போன தீரா பாலமுருகனை எழுப்பி சோஃபாவில் உட்கார வைத்தார். என்ன சார், எவ்வளவு பெரியவங்க நீங்க, என் காலில் போய் விழுறீங்க? உங்களை கஷ்டப்படுத்தி பார்க்கணும்னு நான் இதை கேட்கல. இந்த விஷயங்களை பத்தி இப்ப உங்ககிட்ட கேட்க வேண்டிய அவசியமும்
கட்டாயமும் வந்துடுச்சு என்று பாலமுருகனை சமாதானப்படுத்தி தனது நிலையையும் அவரிடம் தெளிவுபடுத்தினார். கண்களில் வழிந்த கண்ணீரை துடைத்த பாலமுருகன், இத்தனை வருஷம் கழிச்சு இந்த விஷயத்தை பத்தி எதுக்காக கேட்குறீங்க சார் என்று தீராவிடம் கேட்டார். அதற்கு தீரா ஆராதனாவின் ஹம்பி பயணம் மற்றும் பிருந்தாவன் வீட்டில் நடந்த நிகழ்வுகள் பற்றி விலக்கிவிட்டு மேலும் பேச ஆரம்பித்தார். உங்க பொண்ணை முதல்ல பார்த்தப்பவே அவ நம்ம ஊரு பொண்ணானுதான் எனக்கு சந்தேகம் வந்துச்சு. அதுக்கு காரணம் ஆராதனா கையில பச்சை குத்தி இருந்த உதயசூரியன் தான். அதுவும் சரியாக இடது கையில் குத்தியிருந்ததால தான் எனக்கு சந்தேகம் வந்துச்சு. என்கிட்ட வர்றப்பவே அது அவ கையில இருந்துச்சு சார். வளர்ந்த பிறகு நிறைய வாட்டி அது எதுக்காக பச்சை குத்துனீங்கன்னு கேட்பா. நான் தான் எதையாவது சொல்லி சமாளிப்பேன் என்றார் பாலமுருகன். அவங்க வம்சத்தை குறிக்கிற சிம்பிள் சார் அது. ஆராதனாவோட குடும்ப பூர்வீகம் மகாராஷ்டிரால தொடங்குது. பல மராத்திய மன்னர்களுக்கு ஆராதனாவோட வம்ச வழியினர் தான் முக்கியமான பேஸ்வான்களா இருந்திருக்காங்க. அதுல ஒருத்தர் தான் தும்பாஜி. வெற்றிகரமாக பல போர்களை நடத்தி காட்டினவர். ஆனா ஒரு கட்டத்துல சக மனுஷனையே இப்படி கொல்றோம்னு புத்தர் போல யோசிச்சவர் தன்னுடைய ராஜ பதவியை துறந்து பிறகு ஒரு சாதாரண மனிதரா வந்திருக்கார். அவரோட நேரடி வம்ச வழியினர் கூட அவருக்கு பிறகு எந்த ராஜ பதவியிலையும் அமர்ந்தது கிடையாது. சில தலைமுறை கடந்த பிறகு அவரோட வம்ச வழியினர் முழுசா வணிகம் சார்ந்த வாழ்க்கை முறைக்கு மாறிட்டாங்க. ஆனா தும்பாஜியோட வம்ச வழியினர் அவங்க வந்த ராஜபாதைய மறந்துடக்கூடாதுன்னு அவங்க குடும்பத்துல பிறக்கிற வாரிசுகள் கையில உதயசூரியன் முத்திரைய பச்சை குத்தி வந்திருக்காங்க. அதுல ஆண் குழந்தையா இருந்தா வலது கையிலையும், பெண் குழந்தையா இருந்தா இடது கையிலையும் பச்சை குத்துவாங்களாம். இதுக்கு முன்னாடி மகாராஷ்டிரால கொஞ்ச நாள் நான் வேலை பார்த்ததால தும்பாச்சி வம்சத்தை பத்தி ஏற்கனவே எனக்கு கொஞ்சம் தெரியும். அதனால தான் ஆராதனாவோட கையை பார்த்ததுமே எனக்கு சந்தேகம் வந்துச்சு. சார், ஆராதனாவோட அப்பா அம்மா யாரு? அவங்க ஆராதனாவை எங்ககிட்ட இருந்து பிரிச்சிட மாட்டாங்களே. உங்ககிட்ட இருந்து ஆராதனாவை பிரிக்க அவங்க 2 பேருமே இப்ப உயிரோட இல்ல. என்ன சார் சொல்றீங்க? அவங்களுக்கு என்ன ஆச்சு? ஆராதனாவோட அப்பா பெயர் ஆதித்ய தும்பாஜி. அவரும் உங்களை மாதிரியே லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டவர் தான். தன்னை விட கீழடுக்கில் இருந்து வேற ஜாதி பெண்ணை காதலிச்சு தன் வீட்டு எதிர்ப்பையும் மீறி அந்த பெண்ணையே கல்யாணமும் பண்ணி இருக்கார். ஊர்லயே இருந்தா எங்க தன்னோட மனைவியை தன் சொந்தக்காரவங்க ஆவண கொலை பண்ணிடுவாங்களோன்னு பயந்து ஆதித்யா யாருக்கும் தெரியாம தன் மனைவியை கூட்டிக்கிட்டு கர்நாடகால இருக்கிற பெல்லாரி மாவட்டத்துக்கு வந்துட்டார். பெல்லாரி வந்த ஆதித்யா அந்த சுற்று வட்டார கிராமத்துல விளையிற வெங்காயத்தை மொத்தமா கொள்முதல் பண்ணி வியாபாரம் செஞ்சு இருக்கார். அதுல திறமையாக செயல்பட்டு ஓரளவு வசதியான வாழ்க்கையை உருவாக்கிக்கிட்டார். பெல்லாரி மாவட்டத்துல இருக்கிற காஜாப்பூர்ல ஒரு வீட்டையும் தனக்கு சொந்தமாக வாங்கிக்கிட்டார். அந்த வீட்டுக்கு வந்த பிறகுதான் ஆராதனா பிறந்து இருக்கா. அவளுக்கு அவங்க வச்ச பெயர் கல்பனா குமாரி. அவ 2 வயசுல தான் காணாம போயிருக்கா. போலீஸ்ல ஆதித்யா கொடுத்த கம்ப்ளைண்ட் படி நவம்பர் மாசம் ஹம்பியில நடக்கிற திருமண விழால வச்சுதான் ஆராதனா காணாம போயிருக்கா. ஆனா போலீஸால ஆராதனாவையோ அவளை யார் கடத்திக்கிட்டு போனதுன்னோ கண்டுபிடிக்க முடியல. ஒருவேளை குழந்தைய கடத்தி விற்கிறவங்க யாராவது ஆராதனாவை சென்னைக்கு கடத்தி கொண்டு வந்தப்ப அவளுக்கு உடம்பு சரியில்லாம போயிருக்கலாம். மிச்சம் இருந்த கொஞ்ச நஞ்ச மனிதாபிமானத்தால கடத்தல்காரங்க உங்க கிளினிக் முன்னாடி குழந்தைய போட்டுட்டு போயிருக்கலாம். ஆராதனாவோட அப்பா அம்மா எப்படி இருந்தாங்க சார்? போலீஸ் ரெக்கார்ட் படி பூசாரி ஒருத்தர் அவங்க வீட்டுல புதையல் இருக்குன்னு சொல்லி பூஜை பண்றப்ப புதையலுக்கு ஆசைப்பட்டு அந்த பூசாரிய அவங்க 2 பேரையும் நரபலி கொடுத்துட்டு தலைமறைவாகிட்டார். ஆனா அதுலயும் ஒரு மர்மம் முடிச்சு இருக்கு. என்ன சார் அது? தும்பாஜி தன்னோட பேஸ்வா பதவியை துறந்தப்ப அவருடைய வீரத்தையும் சேவையையும் கௌரவிக்கும் விதமாக அன்றைய மராட்டிய அரசு அவருக்கு விலைமதிப்பற்ற அரிதான ஒரு நீல நிற வைரக்கல்லை பரிசாக கொடுத்து இருக்கார். தும்பாஜி ஒரு பெரிய சிவபக்தரும் கூட. அவர் கையில அந்த நீல நிற வைரக்கல்லை பார்த்ததுமே அவருக்கு சிவலிங்கத்தை பார்த்த மாதிரி இருந்திருக்குது. அதனால சந்தனத்தை குழைச்சு அதுக்குள்ள அந்த நீல வைரத்தை வச்சு சிவலிங்கமா செஞ்சு வணங்கி வந்திருக்கார். அவர் காலத்துக்கு பிறகு கூட ஒவ்வொரு தலைமுறையிலும் குடும்பத்தோட மூத்த வாரிசு கிட்ட இந்த நீல நிற வைரமும் சிவலிங்க வழக்கமும் தொடர்ந்து இருக்குது. கடைசியா வீட்டை விட்டு வெளியேறிய ஆதித்யா தான் குடும்பத்தோட மூத்த வாரிசுங்கிற முறையில அந்த வைரத்தை யார்கிட்டையும் சொல்லாம எடுத்துட்டு போயிட்டாராம். ஆதித்யா பத்தி விசாரிக்க
நான் மகாராஷ்டிரா போனப்ப இந்த விஷயத்தை அவங்க குடும்பத்தார் என்கிட்ட சொன்னாங்க. ஆனால் இந்த நீல நிற வைரக்கல் பற்றி போலீஸ் ரிப்போர்ட்ல எந்த தகவலும் இல்லை. எனக்கு இப்ப சந்தேகமே, புதையலுக்காக தான் அந்த பூசாரி கொலை பண்ணினாரா, இல்ல ஆதித்யா கிட்ட இருந்த அந்த நீல நிற வைரக்கல்லை கொள்ளையடிக்க தான் இந்த கொலை நடந்துச்சா? இதுதான் இந்த கேஸ்ல இருக்கிற மர்மம் முடிச்சு. அந்த பூசாரி இப்ப வர எங்க இருக்காருன்னு தெரியல. ஆனா கூடிய சீக்கிரம் அந்த பூசாரிய பிடிச்சு அந்த நீல நிற கல்லை மறுபடியும் ஆராதனா கிட்ட ஒப்படைக்கிறது என் பொறுப்பு. ஆதித்யாவோட சொந்தக்காரங்க யாரும் ஆராதனாவை கேட்டு வரமாட்டாங்களா சார்? அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆதித்யா செத்து போன நேரத்துல போலீஸுமே அவங்களுக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. ஆனா ஆதித்யா பிணத்தை வாங்கி அடக்கம் பண்ண கூட யாரும் முன் வரல. அந்த அளவுக்கு இன்னைக்கு வரைக்கும் கூட ஜாதி வெறி அவங்க கண்ணை மறைச்சு வச்சிருக்குது. அத்தனை பெரிய குடும்பத்துல பிறந்தாலும் கடைசியா ஆதித்யாவும் அவர் மனைவியும் அனாதை பிணமா தான் போய் சேர்ந்திருக்காங்க. அவங்க தலைமுறை தலைமுறையாக கும்பிட்டு வந்த அந்த நீல நிற வைரக்கல் மேல கூட அவங்களுக்கு ஆசையோ அதை மீட்கணுன்ற எண்ணமோ இல்லை. காரணம், தன்னை விட தாழ்ந்த ஜாதி பொண்ணு அந்த லிங்கத்தை பூஜை பண்ணி இருக்காங்கன்றதுதான். இதுல எப்படி அவங்க ஆராதனாவை சொந்தம் கொண்டாட வருவாங்க? சார், இந்த விஷயம் எல்லாம் ஆராதனாவுக்கு தெரியுமா? இல்ல, நான் எந்த விஷயத்தையும் அவகிட்ட சொல்லல. ஆனா அவளுக்கும் இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிற முழு உரிமை இருக்கு. இன்னொரு விஷயம், ஆராதனாவோட அப்பா அம்மா கொலை செய்யப்பட்ட அதே காலகட்டத்துல இருந்துதான் அவளுக்கு அந்த இரட்டை கொலை கனவும் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்குது. ஹம்பி இப்ப வந்தப்ப கூட அவளோட உள்ளுணர்வை அவ அந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிருக்குது. அங்க யாரோ அவளை கல்பனான்னு கூப்பிட்டதா கூட சொன்னான். அவ்வளவு ஏன், தும்பாஜி வம்சம் அந்த வைரக்கல்ல சந்தனத்துல வச்சு கும்பிடுற மாதிரியே தான் ஆராதனாவும் சாமி கும்பிடுறா. இதெல்லாம் பாக்குறப்ப 21 வருஷமா ஆராதனா அவளோட அப்பா அம்மாவை பிரிஞ்சு இருந்தாலும் அவ மனசுக்குள்ள ஏதோ ஒரு பந்த தொடர்பு இருந்துகிட்டு தான் இருக்கு. நீங்க இந்த உண்மையெல்லாம் அவகிட்ட சொல்றதால உங்க மேல உள்ள பாசம் போயிடும்னு பயப்பட வேண்டாம். இத்தனை வருஷம் அவளை நீங்க பெத்த பொண்ணு மாதிரி தான் நல்லபடியா வளர்த்திருக்கீங்க. அவளும் நல்ல அறிவுள்ள பெண்ணு தான். உண்மை தெரியும் போது அவளுக்கு உங்க மேல உள்ள பாசம் கூட தான் செய்யுமே தவிர குறையாது. அதனால பயப்படாம நீங்க அவகிட்ட உண்மைய சொல்லுங்க. அதுதான் சரியும் கூட. சற்று நிதானித்து மௌனமாக சிந்தித்த பாலமுருகன் சூழ்நிலையையும் தீரா எடுத்து சொன்ன நிதர்சனத்தையும் உணர்ந்தவாறு, நானே அவளுக்கு புரியும்படியா சொல்றேன் சார். நாங்க அவளை பெத்த மகளா வளர்த்திருந்தாலும் நீங்க சொன்ன மாதிரி ஆராதனாவுக்கு அவளோட உண்மையான அப்பா அம்மாவை பத்தி தெரிஞ்சுக்க முழு உரிமையும் இருக்கு. எனக்கும் என் மகள் எங்களை புரிஞ்சுப்பான நம்பிக்கை இருக்கு என்று கண் கலங்கியவாறு கூறினார். நல்ல விஷயம் டாக்டர், நல்ல முடிவை தான் எடுத்திருக்கீங்க. என்னால முடிந்த வரைக்கும் சீக்கிரமா அந்த பூசாரிய பிடிச்சு அந்த நீல நிற வைரத்தை ஆராதனா கிட்ட ஒப்படைக்க முயற்சி பண்றேன் என்று கூறிய தீரா பாலமுருகனிடம் இருந்து விடைபெற்று கொண்டார். அத்தியாயம் 19. ஒரு மாதத்திற்கு பிறகு. அன்றைய நாளேடுகளில் தலைப்புச் செய்தி: 15 வருடங்களுக்கு முன்பு காஜாப்பூரில் தொலைந்து போன கொலைகள் வழக்கில் அதிரடி திருப்பம். கற்பழிப்பு மற்றும் கொலை குற்றத்திற்காக புனித் கிருஷ்ணா கைது. விசாரணையில் ஏற்பட்ட திருப்பம். வக்கீல் வெங்கடகிருஷ்ணன் செய்த இரட்டை கொலை வழக்கை முடிவுக்கு கொண்டு வந்த கரியப்பாவும் ராம்லுவும் அடுத்ததாக பலராம் மீதான கொலை முயற்சி பற்றிய வழக்கிலும் தலைமறைவான பூசாரி பற்றிய விசாரணையிலும் தீவிரமாக ஈடுபட்டிருந்தனர். இந்த சூழ்நிலையில்தான் ஒரு நாள் பலராமுக்கு நினைவு திரும்பிவிட்டதாக குட்லிகி காவல் நிலையத்திற்கு ஹாஸ்பிட்டலில் இருந்து தகவல் வந்தது. பலராம் மீதான கொலை முயற்சி பற்றிய மர்மங்கள் இன்று விலகிவிடும் என்ற ஆர்வத்தில் அவசரமாக ஹாஸ்பிட்டலுக்கு சென்ற கரியப்பாவுக்கு தன் வாக்குமூலத்தால் அதிர்ச்சி வைத்தியம் அளிக்க பலராம் காத்திருந்தார். பலராமுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டிருந்த ICU அறைக்கு சென்ற கரியப்பா, பலராம், உங்களை கொலை பண்ண முயற்சி பண்ணினது யார் என்று கேட்டார். கஷ்டப்பட்டு மூச்சை இழுத்து விட்டு கொண்டிருந்த பலராம் கரியப்பாவின் கேள்விக்கு புனித் என்று ஒற்றை வார்த்தையில் பதிலளித்த போது கரியப்பா முதல் அதிர்ச்சி அடைந்தார். அந்த அதிர்ச்சி கலையாமலேயே எதற்காக புனித் இப்படி பண்ணினான் என்று தனது அடுத்த கேள்வியை கரியப்பா தொடுத்தார். அதற்கு எல்லாம் நான் செய்த வினைதான் என்று மூச்சை இழுத்து பிடித்த பலராம் ஆதி காலம் முதல் நடந்த தவறுகளை சிரமத்துடன் விளக்க ஆரம்பித்தார்.
15 வருஷத்துக்கு முன்னாடி நான் தான் குட்லிகி ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டராக இருந்தேன். அப்போ ஒரு நாள் வக்கீல் வெங்கடகிருஷ்ணன் வீட்டு குழிக்குள்ள ஏதோ ஒரு குழந்தை விழுந்து இறந்து போயிட்டதா ஊருக்குள்ள ஒரே பேச்சா இருந்துச்சு. ஆனால் பாதிக்கப்பட்ட யாருமே கேஸ் தராததால நானே அது சம்பந்தமா சும்மா விசாரிக்கலான்னு அவர் வீட்டுக்கு போனேன். என்னை பார்த்ததுமே வெங்கடகிருஷ்ணன் ரொம்ப பதட்டமாயிட்டார். என்ன கேள்வி கேட்டாலும் வாய் குளறி குளறி ஏதேதோ பதில் சொன்னார். இறுதியா ஒரு தொகையை என் கையில கொடுத்து, அந்த குழந்தை தவறி போய் கிணத்துக்கு தோண்டின குழியில விழுந்து இறந்து போச்சு. அந்த குடும்பத்துக்கும் காசு கொடுத்து சரி பண்ணிட்டேன். தயவு செய்து இது கேஸ் ஆகாம பார்த்துக்கோங்க என்று கெஞ்சினார். நானும் பணத்துக்காக சம்மதிச்சேன். ஆனா அவர் கொடுத்த பணம் பத்தாது. இதே மாதிரி இன்னொரு மடங்கு இப்பவே வேணும்னு கேட்டேன். வெங்கடகிருஷ்ணன் அதுக்கு சம்மதிச்சார். கூடுதல் பணத்தை எடுக்க அவர் பெட்ரூமுக்கு போனார். அந்த சமயம் எனக்கு தண்ணி தாகமாக இருந்ததால அந்த ஹாலில் ஒரு ஓரமாக இருந்த ஃப்ரிட்ஜில் இருந்து தண்ணீர் எடுத்து குடிக்கலாம்னு போய் அதை திறந்தேன். அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்து ஒரு குழந்தையோட பிணம் வெளியே வந்து விழுந்தது. அந்த குழந்தை கற்பழிக்கப்பட்டு பலமாக தலையில் அடிபட்டு தான் இறந்து போயிருக்கும்னு அந்த உடம்பை பார்த்ததுமே தெரிஞ்சுக்கிட்டேன். யார் அந்த குழந்தைன்னு கொஞ்சம் உத்து பார்த்தப்பதான் தெரிஞ்சது. அது 2 நாள் முன்னாடி மிஸ்ஸிங்னு புகார் வந்திருந்த குழந்தை பிரியா தான் அது. கோபத்தில் வெங்கடகிருஷ்ணன் சட்டையை பிடிச்சு அந்த குழந்தை குழியில தவறி விழுந்ததா என்கிட்ட சொன்னேன். ஆனால் அந்த குழந்தையை இப்படி சிதைச்சு கொன்னிட்டியோன்னு கேட்டேன். வெங்கடகிருஷ்ணன் என் காலை பிடிச்சு கெஞ்சினான். உன் வயசுக்கு இது தேவையான்னு அவனை மிதிச்சே கீழே தள்ளினேன். அதுக்கு வெங்கடகிருஷ்ணன், ஐயோ நான் இதை பண்ணலை சார், என் பையன் புனித்து தான் இந்த கொடுமையை பண்ணிட்டான்னு கதறினார். பிரியா ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு திரும்பி வரக்கூடிய வழியில தான் வெங்கடகிருஷ்ணன் வீட்டுக்கு போயிருக்கா. ஆனால் அன்னைக்கு அந்த வீட்டில் புனித்தை தவிர வேற யாரும் இல்லை. கிணறு வெட்ட வந்தவங்களும் அன்னைக்கு மதியமே கிளம்பிட்டாங்க. இந்த தனிமையை தனக்கு சாதகமாக மாற்றிக்கிட்ட புனித் முழு போதையில் இருந்திருக்கான். ஏற்கனவே சின்ன வயசுல இருந்தே புனித் நடத்தை சரியில்லாதவன். பொண்ணுங்க விஷயத்தில் ரொம்ப மோசம். இப்போ முழு போதையில் மிருகமாகவே மாறி இருக்கான் அவன். இந்த நேரத்தில் தான் பிரியா அங்கே போய் சிக்கி இருக்கா. அந்த குழந்தைய சிதைச்சது மட்டும் இல்லாமல் கம்பியால் அடித்து கொலையும் பண்ணி இருக்கான். உண்மை தெரிஞ்ச கோபத்தில் உன் பையன் எங்கே? அவனை இப்போவே அரெஸ்ட் பண்ணி உள்ளே போடுறேன்னு சொன்னேன். அதுக்கு வெங்கடகிருஷ்ணன், அவனை அவன் பாட்டி வீட்டுக்கு அனுப்பிட்டேன். அவன் 11th படிக்கிற சின்ன பையன். அவனை நீங்கள் அரெஸ்ட் பண்ணினா அவனோட எதிர்காலமே பாழாயிடும் என்று சொன்னான். உன் பையனால் இன்னொரு குழந்தையோட உயிர் போச்சே, அவனை நான் விடப்போறது இல்லை. உன் பையனை அரெஸ்ட் பண்ணி கண்டிப்பாக உள்ள தள்ளுவேன் என்று உறுதிப்பட கூறினேன். அப்போ என் காலில் விழுந்து அழுதுகிட்டு இருந்த வெங்கடகிருஷ்ணன், சார் என் சொத்துல பாதியை உங்கள் பெயருக்கு எழுதி வைக்கிறேன்னு சொன்னார். எனக்குள்ள எப்பவுமே இருக்கிற பணத்தாசை பிடிச்ச பெய் அதை கேட்டதுமே முழிச்சிடுச்சு. வெங்கடகிருஷ்ணன் பெரிய பரம்பரை பணக்காரன். அப்பவே பல கோடிகளுக்கு அதிபதி. சொத்துல பாதி எனக்குன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய அமௌண்ட் வரும்னு கணக்கு போட்ட நான், சொத்தா வேண்டாம், அதே மதிப்புள்ள பணத்தை கொடுத்துருன்னு சொன்னேன். நான் சொன்னதை ஏற்கிறத தவிர வெங்கடகிருஷ்ணன் கிட்ட வேற எந்த வழியும் இல்லை. வெங்கடகிருஷ்ணன் கிட்ட அந்த பிணம் ஃப்ரிட்ஜிலேயே இருக்கட்டும், என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சு நாளைக்கு சொல்கிறேன். அது வரைக்கும் ஃப்ரிட்ஜை என்னை திறக்க விட்டது போல வேறு யாரையும் திறக்க விற்றாதேன்னு சொல்லிட்டு அங்கே இருந்து கிளம்பிட்டேன். இந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு ராத்திரியே வெங்கடகிருஷ்ணன் என் வீட்டு கதவை அவசரமாக தட்டினார். அந்த ராத்திரியில் அப்படி என்ன அவசரம்னு கேட்டதுக்கு, சார் நான் பிரியாவோட அம்மாவை கொன்னுட்டேன்னு பதட்டமாக சொன்னார். அப்பனுக்கும் மகனுக்கும் இதே வேலையா போச்சுன்னு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்ட நான் எதுக்காக அந்த அம்மாவை கொலை பண்ணினேன்னு கேட்டேன். அதுக்கு அவன், சந்திரலேகாவுக்கு என் மேலே சந்தேகம் வந்துடுச்சு. பிரியா கடைசியாக என் வீட்டுக்கு தான் வந்திருந்ததா தெருவில் யாரோ அவகிட்ட சொல்லி இருக்காங்க. அப்புறம் வீட்டை அவ சுத்தம் பண்ணினப்ப பிரியாவோட ஒரு கால் கொலுசு இரத்தக்கரையோட அவ கையில் மாட்டிக்கிச்சு. அதை காட்டி போலீஸுக்கு போயிருவேன்னு மிரட்டினான். பணம் கொடுத்து வாயை அடைச்சிடலான்னு பார்த்தேன். ஆனால் அவ அதுக்கு ஒத்து வரலை. அந்த பதட்டத்தில் கொலை பண்ணிட்டேன்னு பதில் சொன்னார். வெங்கடகிருஷ்ணன் மாதிரி ஒரு அவசர புத்திக்காரன் கூட சேர்ந்து இந்த கொலையை மறைக்கிறது எனக்கே கூட பிரச்சனையாக உருவெடுக்கலான்னு ஒரு பக்கம் பயம் வந்தாலும்
அவன் கொடுக்கிற பணத்தை நினைக்கிறப்ப அந்த பயம் தோத்து போயிடுச்சு. 2 பேரோட பிணத்தையும் எப்படி மறைக்கணும்னு யோசிச்சப்ப எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. ஏற்கனவே வெங்கடகிருஷ்ணன் வீட்டுக்கு பின்னாடி கிணத்துக்காக தோண்டின 10 அடி ஆழ குழி இருக்கு. அதுக்குள்ள இந்த 2 பிணத்தையும் போட்டு மூடிடலாம். மோப்ப நாயால கூட இந்த பிணத்தை கண்டுபிடிக்க முடியாது. அதுபோக தரை மட்டத்தில் இருந்து ஒரு 3 அடிக்கு கீழே ஒரு ஆட்டையும் புதைச்சு வச்சுட்டா ஒருவேளை நாளைக்கு மோப்ப நாய் வந்து எதையாவது கண்டுபிடிச்சாலும் கூட அந்த குழியை தோன்றப்ப ஆடுதான் கிடைக்கும். போலீஸும் நாய் இதைத்தான் மோப்பம் பிடிச்சிருக்குன்னு அதுக்கு மேலே தோண்ட மாட்டாங்க. இந்த ஐடியாவை அன்னைக்கு ராத்திரியே நானும் வெங்கடகிருஷ்ணனும் செயல்படுத்தினோம். எல்லாம் முடிஞ்சிடுச்சு. சந்திரலேகாவும் பிரியாவும் பஞ்சம் பிழைக்க இந்த ஊருக்கு வந்தவங்க. அவங்க யாருன்னு யாருக்குமே எந்த தகவலும் தெரியாது. சந்திரலேகா கணவனும் இத்தனை வருஷத்துல அவங்களை தேடி இங்கே வந்ததும் கிடையாது. பிரியா காணாம போனப்ப சந்திரலேகா வந்தா. ஆனா இப்ப சந்திரலேகாவும் இல்லை. இனி யாரு இவங்கள தேடி வரப்போறா? பிரியாவோட மிஸ்ஸிங் கேஸை கிடப்பில் போட வேண்டியதுதான். இனி எந்த பிரச்சனையும் இல்லை. இப்படி நானும் வெங்கடகிருஷ்ணனும் நினைச்சுக்கிட்டு இருந்தப்பதான் ஆதித்யா மூலமா புது பிரச்சனை பிறந்தது. அத்தியாயம் 20. சம்பந்தமே இல்லாமல் இந்த வழக்கினுள் ஆதித்யாவின் பெயரை நுழைத்ததை கவனித்த கரியப்பா மேலும் அதிர்ச்சி அடைந்தார். பலராம் தரும் வாக்குமூலத்தை தன் கூறிய காதுகளை தீட்டி கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தார். இனிமே யாராலும் நடந்த கொலைகளை கண்டுபிடிக்க முடியாதுன்னு ரொம்ப தைரியமா நம்பிக்கிட்டு இருந்தேன். ஆனா சந்திரலேகா மண்ணுக்குள்ள போன 3வது நாள் ஆதித்யா சந்திரலேகாவை காணோன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க ஸ்டேஷனுக்கு வந்துட்டார். உங்களுக்கும் சந்திரலேகாவுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டப்ப சந்திரலேகா தன்னுடைய வீட்டிலையும் வேலை செய்யறதாகவும் 3 நாளா வேலைக்கு வரலேனும் சந்திரலேகா வீட்டுக்கு போய் பார்த்தப்ப வீடு பூட்டியே இருக்கு. ஆனா வீட்டில் உள்ள பொருட்கள் எல்லாம் போட்டபடியே கிடக்குன்னு சந்தேகமா சொன்னார். பிரியா காணாம போன கேஸை பற்றியும் ஆதித்யா நோண்ட ஆரம்பிச்சார். அதுக்கு முக்கியமான காரணம் ஆதித்யாவோட பொண்ணு 2 வயசா இருக்கும் போது காணாம போயிட்டா. அந்த குழந்தை பாசத்துல ஏங்கிக்கிட்டு இருந்த ஆதித்யா தம்பதி பிரியாவை தன் பொண்ணாவே நினைச்சு அவ மேல பாசம் வச்சு இருந்திருக்காங்க. சந்திரலேகா கிட்ட பிரியா கடைசியா வெங்கடகிருஷ்ணன் வீட்டுக்கு போனதாக சொன்னதும் ஆதித்யா தான். சந்திரலேகா கடைசியா வெங்கடகிருஷ்ணன் கிட்ட பிரியாவை பத்தி கேட்டுட்டு வரதா சொல்லிட்டு போனதும் ஆதித்யா கிட்டதான். இந்த சந்தேகத்தை எல்லாம் ஆதித்யா தன்னோட கம்ப்ளைண்ட்ல சேர்த்து கேஸை வெங்கடகிருஷ்ணன் பக்கம் திருப்ப பார்த்தார். ஆனா நான் வாங்கின காசுக்கு விசுவாசமாக அந்த கம்ப்ளைண்ட்டை பதிவு பண்ணாம ஆதித்யா ஸ்டேஷன்ல இருந்து கிளம்பின அடுத்த நொடியை கிழிச்சு போட்டுட்டேன். கொஞ்ச நாள் போனா ஆதித்யாவே இதை மறந்து விடுவார்னு நம்பினேன். ஆனா 1 வாரம் கழிச்சு மறுபடியும் ஸ்டேஷனுக்கு வந்த ஆதித்யா, கேஸில் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க, வெங்கடகிருஷ்ணன் கிட்ட விசாரிச்சிங்களா, அது இதுன்னு என்னையே கேள்வி கேட்க ஒரு கட்டத்தில் எங்கள் 2 பேருக்கும் சண்டை வந்துடுச்சு. இதனால் கோபமான ஆதித்யா நான் இந்த கேஸை எஸ்பி கிட்ட கொண்டு போவேன்னு மிரட்டினார். அப்பதான் எனக்கு பயம் வந்தது. ஏன்னா இப்போ மாட்டினா வெங்கடகிருஷ்ணன் மட்டும் இல்லை, நானும் சேர்ந்துதான் மாட்டுவேன். இந்த சூழ்நிலையில்தான் நான் மறுபடியும் வெங்கடகிருஷ்ணன் கிட்ட ஆதித்யா கொடுக்குற குடைச்சலை பற்றி விவாதிச்சேன். அதில் இறுதியான முடிவாக ஆதித்யாவை கொலை பண்ணிடலான்னு முடிவு பண்ணினோம். அதுக்கும் தனியாக என் பாக்கெட்டுக்கு பணம் வந்தது. ஏதாவது ரபடி கும்பலை செட் பண்ணி ஆதித்யாவை தீர்த்து கட்டிடலான்னு தான் முதல்ல நினைச்சேன். ஆனால் வேறு யாரையாவது வச்சு கொலை பண்ணினா கண்டிப்பாக அந்த விஷயம் குறைந்தபட்ச வதந்தியாக பரவும். அதனால ஆதித்யாவை நானே கொலை பண்ண முடிவு பண்ணினேன். ராத்திரி ஒரு 12 மணிக்கு ஆதித்யா வீட்டு கதவை தட்டினா கண்டிப்பா யாருன்னு பார்க்க ஆதித்யா வெளியே வருவான். அந்த நேரம் மறைஞ்சு நின்று அவரை வெட்டி கொலை பண்ணிடலாம். பிறகு வீட்டுக்குள்ள போய் அவர் மனைவியை கட்டி போட்டு நகை பணம் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இப்படி பண்ணினா அந்த சம்பவத்தை சுலபமா நகை பணத்தை கொள்ளையடிக்க நடந்த கொலையா மாத்திடலான்னு பிளான் பண்ணினேன். நான் போட்ட பிளான் படி ஒரு அமாவாசை ராத்திரி பிருந்தாவன் காம்பவுண்டை ஏறி குதிச்சு உள்ளே போனேன். யாரும் என்னை அடையாளம் கண்டுபிடிக்க கூடாதுன்னு உடம்பு முழுசா கருப்பு கலர் ட்ரெஸ்ஸையும் முகமூடியையும் போட்டுக்கிட்டேன். ஆதித்யா வீட்டு கதவை தட்டலான்னு நினைச்சப்ப
அந்த கதவு திறந்தே இருந்துச்சு. என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க உள்ளே மெதுவா போனேன். அங்க காளி கோயில் பூசாரி பூஜை பண்ணிக்கிட்டே இருந்தார். அந்த பூஜையில ஆதித்யாவும் அவர் மனைவியும் ரொம்ப பயபக்தியா கண்ணை மூடி சாமி கும்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு அப்பதான் இன்னொரு யோசனை தோணுச்சு. ஏற்கனவே ஆதித்யா வீட்டுக்கு அந்த பூசாரி அடிக்கடி வந்து பூஜை பண்றதால அக்கம் பக்கத்துல உள்ள எல்லோரும் புதையலுக்காக தான் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு எக்கச்சக்கமா புரளி பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா உண்மை என்னன்னா, ஆதித்யா காணாம போன தன் குழந்தை திரும்ப கிடைக்கணும்னு தான் பூஜைகளை பண்ணிக்கிட்டே இருந்தார். பூசாரி பூஜை பண்றப்ப காளிக்கிட்ட இதை சொல்லி பூஜை பண்ணிக்கிட்டு இருந்ததால எனக்கு இதை பத்தி தெரிஞ்சது. ஆனா இந்த புரளியை எனக்கு சாதகமா மாத்திக்க நான் முடிவெடுத்தேன். சட்டுன்னு பூஜை அறைக்குள்ள போன நான் கண்ணை மூடி சாமி கும்பிட்டுக்கிட்டே இருந்த ஆதித்யாவையும் அவர் மனைவியையும் கோடாரியால தலையை வெட்டி கொன்னுட்டேன். அடுத்த நொடியே கோடாரியை திருப்பி வச்சு பூசாரி தலையில அடிச்சேன். அவர் மயக்கமாயிட்டார். நான் பூசாரிய வெட்டாம அடிச்சதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. அப்பத்தான் பூசாரி புதையலுக்காக ஆதித்யாவையும் அவர் மனைவியையும் நரபலி கொடுத்துட்டு தலைமறைவாகிட்டாருன்னு கதை கட்ட முடியும். பூசாரிய அங்க வச்சு வெட்டி இருந்தா அவர் ரத்தமும் அங்க சிந்தி இருக்கும். ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல அது மாட்டி இருக்கும். பூசாரிய தூக்கிக்கிட்டு நான் பக்கத்துல இருந்த வெங்கடகிருஷ்ணன் வீட்டுக்கு போயிட்டேன். ஆனா மயக்கமா இருந்த பூசாரிய எப்படி கொல்றது, அவர் உடம்பை எப்படி மறைக்கிறதுன்னு எங்களுக்கு புரியல. பூசாரிக்கு வேற லேசா மயக்கம் தெளிகிற மாதிரி இருந்துச்சு. அதனால எதை பத்தி யோசிக்காம ஒரு கயித்தால அவர் கழுத்தை இறுக்கி கொன்னுட்டோம். பூசாரி உடம்ப வெங்கடகிருஷ்ணன் வீட்டிலேயே எங்கேயாவது குழி தோண்டி புதைச்சிடலான்னு யோசிச்சேன். ஆனா அது தேவையில்லாத ஒரு ரிஸ்க்னு தோணுச்சு. உடம்பை என்ன பண்றதுன்னு நாளைக்கு யோசிச்சு முடிவு பண்ணிக்கலாம். இப்போதைக்கு பூசாரியோட உடம்பு துணியில சுத்தி வெங்கடகிருஷ்ணன் வீட்டு ஸ்டோர் ரூம்ல வச்சுட்டோம். அடுத்த நாள் ஒரு தற்கொலை கேஸ் பாடியை போஸ்ட்மார்ட்டம் முடிச்சு அந்த குடும்பத்துக்கிட்ட ஒப்படைக்க ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். இன்னைக்கே அடக்கம் பண்ணிடலான்னு தான் நேத்தே மேரி சர்ச் கல்லறையில குழி தோண்ட சொன்னேன். ஆனா பையனோட அத்தை அமெரிக்கால இருந்து நேத்து ஃப்ளைட்ல வர்றப்ப கடைசி நேரத்துல ஏதோ கோளாறுன்னு ஃப்ளைட்டை ரத்து பண்ணிட்டாங்களாம். அதனால நாளைக்கு தான் அவங்க ஊருக்கு வருவாங்களாம். இனி நாளைக்குத்தான் உடம்ப அடக்கம் பண்ண முடியும் என்று அந்த பாடியை வாங்க வந்த சொந்தக்காரவங்கள் பேசிக்கொண்டே இருந்தாங்க. இதை கேட்டதுமே எனக்கு பூசாரியோட உடம்பை மறைக்க ஒரு நல்ல ஐடியா கிடைச்சது. மேரி சர்ச் கல்லறை ஊருக்கு வெளியே கொஞ்சம் தள்ளிதான் இருக்கு. காலை நேரத்துல கூட அங்க ஆள் நடமாட்டம் அவ்வளவா இருக்காது. அப்ப ராத்திரி நேரத்துல சொல்லவே வேண்டாம். என் ஐடியா படியே அன்னைக்கு ராத்திரியே நானும் வெங்கடகிருஷ்ணனும் சேர்ந்து பூசாரியோட பிணத்தை எடுத்துக்கிட்டு மேரி சர்ச் கல்லறைக்கு போனோம். அங்க தற்கொலை பண்ணின பையனை புதைக்க எங்க குழி தோண்டி வச்சிருக்காங்கன்னு தேடி கண்டுபிடிச்சோம். அப்புறம் அதே குழியில மேலும் 3 அடிக்கு கீழே குழிய தோண்டி பூசாரி உடம்ப அதுல போட்டுட்டு அதே 3 அடிக்கு மட்டும் மணலால மூடிட்டு வந்துட்டோம். அடுத்த நாள் அந்த பையனை அடக்கம் பண்றப்ப நானும் மஃப்டியில போய் நின்று ஏதாவது பிரச்சனை ஆகுதான்னு பார்த்தேன். ஆனா அப்படி எதுவும் நடக்கல. பூசாரிய புதைச்ச அதே இடத்துக்கு மேலேயே அந்த பையனை புதைச்சிட்டாங்க. நானும் என் பங்குக்கு பிருந்தாவனத்துல நடந்த கொலை ஒரு நரபலி, அதை பண்ணின பூசாரி தலைமறைவுன்னு திசை திருப்பி அந்த கேஸை கிடப்பில போட்டுட்டேன். அது கூடவே பிரியா மிஸ்ஸிங் கேஸையும் சேர்த்து புதைச்சிட்டேன். 15 வருஷத்துக்கு பிறகு இந்த கேஸ் பத்தி உங்க ஸ்டேஷன்ல இருந்து கேட்டப்ப எனக்கே அதிர்ச்சியா தான் இருந்துச்சு. இந்த கொலைகளை பத்தி முழுசா தெரிஞ்சது 2 பேரு தான். அதுல நான் மட்டும்தான் இப்ப இருக்கேன். அதனால நான் ஏதாவது சொன்னால்தான் உங்களுக்கு இந்த கேஸை கண்டுபிடிக்க முடியும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்ப கூட பணத்தாசை என்ன விடல. இந்த சந்தர்ப்பத்தை எப்படி எனக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கலான்னு யோசிச்சேன். அதுபடிதான் புனித்துக்கிட்ட காசு கேட்டு மிரட்டினேன். அவனும் தர்றேன்னு தான் சொன்னான். அதுக்காக தான் நான் ஹோஸ்பேட்டுக்கு வந்தேன். புனித்தும் சொன்னபடி காசு கொண்டு வந்து என்கிட்ட தந்துட்டு அந்த கொலை பத்தி சில விஷயங்களையும் கேட்டான். அப்புறம் பணத்தை வாங்கிக்கிட்டு திரும்பி நான் நடந்தப்ப திடீர்னு என் பின்னாடி இருந்து கம்பியால அடிச்சு பணத்தை பிடுங்கிட்டான். நான் செத்து போயிட்டேன்னு நினைச்சு என்னை அங்கேயே போட்டுட்டு போயிட்டான்.
இப்படி அடுத்தடுத்து பல உண்மைகளை உடைத்து கரியப்பாவை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கிய பலராம், புனித் அவன் அப்பன் மாதிரி பண விஷயத்துல அவ்வளவு தாராளமா இல்ல என்று கூறி சிரித்தார். பூசாரிய நீங்க தான் கொன்னீங்களா? அப்ப ஆதித்யா வீட்டுல இருந்த அந்த நீல நிற வைரம் எங்கே இருக்கு என்று கரியப்பா கேட்க, ஏதோ கூற முயற்சி செய்த பலராமின் மூச்சு அந்த நேரம் நின்று போனது. நேரத்தை வீணடிக்க விரும்பாத கரியப்பா உடனடியாக ராம்லுவிடம் இந்த விஷயத்தை தெளிவுபடுத்தி புனித்தை கைது செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டனர். அதன்படி புனித் கைது செய்யப்பட்டு மறுபடியும் குட்லிகை காவல் நிலையத்திற்கு தூக்கி செல்லப்பட்டான். விசாரணையின் போது பொய் சொன்னதற்காகவும் கற்பழிப்புக்காகவும் கொலை செய்ததற்காகவும் வைக்கப்பட்ட சரமாரியான போலீஸ் விருந்தை தாங்க முடியாத அவன் பலராம் கூறிய உண்மைகளை ஒத்துக்கொண்டான். உன் அப்பா நீ பண்ணின கற்பழிப்பையும் கொலையையும் மறைக்க 4 கொலை பண்ணினா, வெட்கமே இல்லாம நீ தப்பிக்க உன் அப்பா மேலேயே அந்த கற்பழிப்பு பழிய தூக்கி போடுற, நீ எல்லாம் ஒரு பையனா என்று பொங்கிய ராம்லு தன் காலை ஓங்கி புனித்தின் வயிற்றில் எட்டி உதைத்தார். வலி தாங்க முடியாத புனித் அழுது கொண்டே, எனக்கு தப்பிக்கிறதுக்கு வேறு வழி தெரியல சார் என்று தன் வயிற்றை பிடித்தவாறு கத்தினார். என்ன ராம்லு, நம்ம விருந்தாளி புனித் என்ன சொல்றார்? கேள்வி கேட்டா கோர்ட்டுக்கு போவேன்னு சொல்றாரா என்று கூறியவாறே விசாரணை அறைக்குள் நுழைந்த கரியப்பாவிடம் உண்மையை ஒத்துக்கிட்டான் என்று ராம்லு கூறினார். நீ பண்ணின தப்பை மறைக்க 2 குடும்பத்தோட வாழ்க்கையை அழிச்சிட்டீங்களேடா என்று கூறியவாறு பலார் என்று தன் பங்கிற்கு ஒரு அறையை விட்டார் கரியப்பா. பலராம எதுக்குடா கொலை முயற்சி பண்ணன என்று கரியப்பா கேட்க, அழுது கொண்டே இருந்த புனித், நானே என் சொத்தை வித்து செலவு பண்ணிட்டு இருக்கேன். அதுல பலராம் வேற மிரட்டி காசு கேட்டதும் ரொம்ப கோபம் ஆயிடுச்சு. அப்ப கூட அவர் கேட்ட பணத்தை கொடுத்துட்டேன். ஆனா அந்த காசை வாங்கிக்கிட்ட பலராம், இது முடிவுன்னு நினைச்சுக்காத, இதுதான் தொடக்கம்னு சொன்னார். அப்ப நம்ம கிட்ட இருந்து இன்னும் காசை புடுங்க பாப்பாரோன்னு எனக்கு பயமும் கோபமும் வந்துடுச்சு. நான் பண்ணின தப்புக்கு இருந்த ஒரே சாட்சி இவர் மட்டும்தான். அவரையும் கொன்னுட்டா எந்த பிரச்சனையும் வராதுன்னு தான் நினைச்சு அவரை கம்பியால அடிச்சு அவர்கிட்ட இருந்த போனையும் பணத்தையும் எடுத்துக்கிட்டேன். ஆனா அவர் உடம்ப என்ன பண்றதுன்னு எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை. அதனால தான் அவரை அங்கேயே அப்படியே போட்டுக்கிட்டு கோவா போய் தலைமறைவாகிட்டேன். நீங்க விசாரிச்சப்ப கூட பலராம் இறந்துடுவாருன்னு நம்பிதான் நான் பண்ணின தப்ப என் அப்பா செஞ்சதா பொய் சொன்னேன் என்று உண்மைகளை ஒத்துக்கொண்டான். அன்னைக்கு விசாரணையில உன் அப்பா இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டை விற்க விடலேன்னு சொன்னையே, அது எதுக்குன்னு இப்ப புரியுதா என்று கரியப்பா கேட்டார். ஆனால் பதில் சொல்லும் நிலையில்தான் புனித்தில்லை. அத்தியாயம் 21. இடம் பிருந்தாவன் வீடு, காஜாப்பூர். ஆராதனா, அன்னைக்கு இந்த வீட்டில் தான் பயத்துல மயங்கி விழுந்த. இன்னைக்கு என்னடானா ஹம்பியை சுத்தி பார்க்கலான்னு என்னை ஏமாத்தி கூட்டிட்டு வந்து இங்கே கொண்டு வந்து நிறுத்தி இருக்க. இப்ப பயம் போயிடுச்சா? எனக்கு என்ன பயம், இது என் வீடு தானே என்றாள் ஆராதனா. அது சரி, ஆனா எல்லா விஷயத்தையும் யோசிச்சு பார்த்தா ஆச்சரியமா இருக்குல்ல? என்ன ஆச்சரியம்? உனக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கிற கனவு, நீ சந்தனத்துல லிங்கம் செஞ்சு கும்பிடுறது, ஹம்பிக்கு இங்கே வந்தது, முக்கியமா நீ என்னை லவ் பண்ணினது. உன்னை லவ் பண்ணினதுல என்ன ஆச்சரியம் இருக்கு என்றாள் ஆராதனா. நீ என்ன லவ் பண்ணினதால தான் என் அண்ணன் கிட்ட பேசின, அதனால தான் எல்லா விஷயமும் தெரிஞ்சிச்சு. அப்ப அது ஆச்சரியம்தானே? முக்கியமான உன்னை விட்டுட்டையே. அன்னைக்கு நான் இங்கே வந்தப்ப கல்பனான்னு என் காதுல கேட்டத. ஆமா, கடைசியில் பார்த்தா கல்பனா தான் உன்னோட உண்மையான பெயர். ஆச்சரியம்தானே எல்லாமே என்றான் ஆர்யா. இதை எல்லாத்தையும் ஆச்சரியம்னு சொல்றதா இல்ல விதின்னு சொல்றதா இல்ல வேற ஏதாவது பெயர் வச்சு சொல்றதானே தெரியல. ஆனா நம்மளை தாண்டி ஒரு பெரிய சக்தி இருக்கிறது மட்டும் நிஜம். ஒருவேளை இந்த ஊர்க்காரவங்க நம்புற மாதிரி என் அப்பா அம்மா ஆன்மாதான் அன்னைக்கு என்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்களோ என்னவோ. ஆராதனா, இதெல்லாம் சொல்லி என்னை பயமுறுத்தாத. ஆர்யா பேசிக்கொண்டு இருக்கும் போதே அவனது கைபேசி ஒலித்தது. வீட்டுக்குள் சிக்னல் சரியாக கிடைக்காததால் வெளியே சென்று பேசினான். ஆராதனா தனது தாய் தந்தை கொலை செய்யப்பட்ட பூஜை அறைக்குள் சென்று கனத்த இதயத்துடன் நின்று கொண்டிருந்தாள். அப்போது ஆராதனாவின் காதுகளை அழகுபடுத்தி கொண்டிருந்த வட்ட வடிவ கம்மல் ஒன்று திடீரென்று கலண்டு விழுந்தது. கீழே விழுந்து உருண்டோடிய கம்மல்
அந்த பூஜை அறையின் உருக்குலைந்து உடைந்து கிடந்த டேபிளுக்குள் சென்று மறைந்து கொண்டது. கம்மலை எடுக்க அந்த மரப்பலகைகளை ஆராதனா விலக்கிய போது சிறிய முட்டை போன்ற வடிவில் ஒரு பொருள் தூசி படிந்து கிடப்பதை பார்த்தாள். அது என்ன என்று கையில் எடுத்து அதன் மீது படிந்திருந்த தூசியை துடைத்து பார்த்தபோது அந்த பொருள் நீல நிறத்தில் ஜொலிக்கத் தொடங்கியது. நீல நிற வைரக்கல், முற்றும்